உந்துமுதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னை கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்துமதகளிற்றன் அந்த ஒரு யானை, மத யானை மாதிரி ஒரு ஓடாத தோல்வலியன், மத யானைக்கு ஒப்பாகவே திருமங்கையாழ்வார் இதை தன்னுடைய பாசுரத்தில் சொல்றார். தென்னானாய் வடபானாய் குணபாலகனாய் குணபாலம் மதயானாய் அப்படிங்கிறார். மதயானை மாதிரி இருக்கானா கிருஷ்ணன். ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லும்போது ராமனுடைய தோள்களை பற்றிய சீதா பிராட்டியானவர்கள் துஷ்ட மிருகங்களை பார்த்து அஞ்ச மாட்டாள். அப்பேற்பட்ட தோல்வலியன் ராமன். கிருஷ்ணனும் மல்லர்களை கொல்லும்போது அவன் தோளில் அணிந்த சந்தனமும் கழுத்தில் அணிந்த மாலையும் கூட அழியாமல், சந்தனமும் அழியல மாலையும் வாடலை, ஆனால் மல்லர்களை வதம் பண்ணிட்டான். அப்பேற்பட்ட சாமர்த்தியமான தோல்வலியன் நந்தகோபனுடைய குமரன். யாரு இவன்? கண்ணன். நந்தகோபன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மருமகளுக்கு நந்தகோபன் மேலே ரொம்ப அபிமானம் அதிகம். எப்படி ஸ்னூஷா தசரத கியாகம் அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஜனகர் மாங்கல்யதாரணம், அந்த கன்னியாதானம் பண்ணி கொடுத்தப்புறம் சீதை எப்பயுமே தன்னுடைய அறிமுகம் பண்ணிக்கும் போது தசரதருடைய மருமகள் அப்படின்னு தான் சொல்லிப்பாளாம். இஷ்வாகு குலத்தில் வந்த தசரதருடைய மருமகள் அப்படின்னு தான் சொல்லிப்பாளாம். கன்னிகாதானம் பண்ண கொடுத்தப்புறம் ஜனகருடைய மிதிலைக்கு அவர் பிராட்டி எழுந்தருளிக்கிறதாக ராமாயணத்தில் எங்கேயுமே காணப்படலை. எப்பவுமே தசரதனுடைய பெருமையை தான் சீதை சொல்கிறா. இங்கேயும் நப்பின்னை கல்யாணம் ஆனப்புறம் அவருடைய அப்பாவான கும்பரை நினைக்க மாட்டாளாம். எப்பவுமே நந்தகோபனை தான் ரொம்ப பெருமையாக சொல்கிறாவோ. நந்தகோபன் மருமகளே நப்பின்னை அப்படின்னு. இப்படி நந்தகோபரை சொன்னவ நப்பின்னை அப்படின்னு சொல்கிறா. நப்பின்னை நீ சரி, அவன் நப்பின்னை நினைக்கிறா, இது என்ன எல்லாம் நீ சொல்லி நீ கூப்பிடுற, கொஞ்சம் நேரம் கத்தி பாப்பா அதுக்கப்புறம் போயிடுவா அப்படின்னு. ஆனால் இவ சொல்கிற நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா நீ உள்ளே இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, கந்தம் கமழும் குழலி, சந்தன வாசனை வருது, உன்னுடைய குழலில் சந்தனம் இருக்குது, அந்த வாசனை எங்களுக்கு வந்தாச்சு, நீ உள்ளதான் இருக்க, எங்களை ஏமாற்ற முடியாது, எழுந்துவா. கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா இங்கே இருக்க பைங்கிளி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் பாசத்தகப்பட்டிருந்தேன் பொங்கலி வண்டிரைக்கும் பொழில் வாழ்குழலே கூறிக்கொண்டது நீகள் சங்கோடு சக்கரத்தான் வரக்கூவிதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழக்கருதில் இரண்டோதென்றில் திண்ணம் வேண்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் பறந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நாராயணனை வர கூவையல்லேல் இங்குத்தை நின்றும் துறப்பன் அப்படின்னு சொன்ன மாதிரி பந்தார் விரலினி எல்லா குயிலினங்கள் எல்லாம் வந்தாச்சு. நீ எப்படின்னா பந்தார் விரலி. எப்படி பந்தார் விரலினா என்ன அப்படின்னாக்கா, ஒரு அழகான ஒரு இது. இந்த பிராட்டிக்கு விபூதி ஒரு கையில், நித்திய விபூதி லீலா விபூதி அதுவும் உண்டு. விபூதி ஒரு கையில், விபூதிமான் ஒரு கையில், நாரம் ஒரு கையில், நாராயணன் ஒரு கையில், சேஷி ஒரு கையில், சேஷம் ஒரு கையில், இப்படி போக்கியம் ஒரு கையில், போகஸ்தானம் ஒரு கையில், போகாபரணம் ஒரு கையில், அவளுக்கு லீலாபகாரணம் ஒரு கையில், இப்படி ஒரு கையிலையும் ரெண்டு கையிலையும் பந்தார் விரலியாக இருக்கக்கூடியவ பிராட்டியானவள். சேத்தனர்களையும் ஈஸ்வரனையும் சேர்க்கக்கூடியவள். ரெண்டு பேரையும் ரெண்டு கையால் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு கையில் சேத்தனர் நம்மள மாதிரி, இன்னொரு கையில் பகவான். ரெண்டு பேரையும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அவளால் தான், பிராட்டியால் தான் முடியும்னு சொல்லி அழகாக இந்த பந்தார் விரலி அப்படின்னு உன்னுடைய வலை, அந்த ஒலியில் அது கேட்கறதுக்கு வந்திருக்கும். அழகாக அந்த வலையை போட்டுட்டு நீ அந்த அந்த ஒலி எங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா. இது விசேஷம் இந்த பாசுரத்தில் என்ன அப்படின்னாக்கா, ராமானுஜ திவ்யசரித்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உச்சவருத்தி வரும்போது உடையவர் இந்த பாசுரத்தை அப்படியே சாதிச்சுட்டு வரார். திருக்கோஷ்டியூர் நம்மளுடைய திருமாளிகைக்கு வரும்போது உள்ளேருந்து திருக்கோஷ்டியூர் மகளினுடைய மகளரான தேவகி கதவை திறக்கிறார். அது அப்போ அங்கே சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் திறந்து அப்படின்ற ஒரு அந்த அடி. சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் அப்படின்னு சொல்லும்போது அவன் திறக்கிறார். திறந்த உடனே உடையவரானவர் அந்த தேவகியை பார்த்து ஆஹா அப்படின்னு, தேவகி அந்த புத்திர ரத்னத்தை பெற்றியரே அவரே ஆண்டாள் அப்படின்னு மனசில் நினைஞ்சிட்டு அப்படியே சேவிக்கிறார். அவரை சேவிச்சுட்டு உள்ளே போய் ஒரு புத்திர ரத்னம் தேவகி மாதிரி ஒரு குழந்தையை பெற்றேளேன்னு சொல்லிட்டு திருக்கோஷ்டியை நம்பியும் சேவிக்கிறாராம். இது அவருடைய திவசரித்திரத்தில் இருக்கு. மாதுரகத்து கெழுந்தரளி வரும்போதன்றி போதும் போதும் ஓதும் கோதை திருப்பாவை உறவியோடு லாவித் திரிபவரும் வேதம் வல்ல திருக்கோட்டி நம்பிமனையில் மெய்ஞான போதமுடையார் ஆங்கொரு நாள் புக்கார் உந்து மதகளிற்றல் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்தார் ஆரணங்கே திரவண்ண வாசலின் முன் வெந்தாதை நின்றார் வெள்ளியினில் நம்பிதரும் அன்னமென்னுடைய ஆள் தேவகி என்னும் அரும்பெயருடைய ஆரணங்கு தன்னொரு கரத்தால்
கந்தமொன்று தாங்கியோர் தாமரை கையால் இன்னிசை எதிர் கிரைவனா திறவன் திசைத்த சொல் திருமணமும் திறந்தாள். தேவகி திறக்கும் போது சேவிக்கிறார் அவரை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ராமானுஜர் சுயசரித்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரம் வந்து இரட்டை பாசுரம், 2 தடவை அனுசந்தானம் பண்ணுவோம் நம்மளுடைய அகத்தில். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு எம்பெருமானார் வந்து மனத்துக்கு உகந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாசுரத்தை நாமும் அனுபவித்தோம்.